வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா ஸ்ரீல். முதலில் தலைப்பு செய்திகள். நீர்க்கட்டணத்தை குறைத்து வர்த்தமானி வெளியிட ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 12 நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு. 2 நாட்களுக்கு விசேட போக்குவரத்து திட்டம். இங்கிலாந்தின் முழு நேர பயிற்றுவிப்பாளராக மாற மார்க்கஸ் டெர்ஸ்கொத்திக் விருப்பம். உச்சக்கட்ட பதற்றம். பிரித்தானியா மீது தாக்குதல் நடத்துவோம், கடும் தொனியில் எச்சரிக்கும் ரஷ்யா. இனி விரிவான செய்திகள். நீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புக்குரிய கட்டணங்களை குறைத்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஜீவன் தொண்டமானால் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் கட்டணத்தை திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 12 நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ், பாகிஸ்தான், மாலைதீவு உள்ளிட்ட நாடுகளுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு உள்ளிட்ட சகல செயற்பாடுகளையும் அவதானித்து அறிக்கை ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் பிரதிநிதிகளும் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பிற்காக நாட்டிற்கு வருகை தர உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நவகமுவ பத்தினி ஆலயத்தின் பூஜை நிகழ்வுகள் காரணமாக லோ லெவல் வீதியின் நவுகம பகுதியில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதன்படி நாளையும் நாளை மறுதினமும் குறித்த விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். உக்ரைனில் மட்டுமின்றி பிரித்தானியா நிலைகள் மற்றும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் என ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரித்தானியா வழங்கியுள்ள ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தியதனால் ரஷ்யா கடுமையான தாக்குதலில் இறங்கும் என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த அறிக்கையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இரு நாடுகளும் நேரடியாக மோதும் நிலை ஏற்படலாம் என்ற அச்சம் மேலாகியுள்ளது. இதற்கான காரணம் பிரித்தானியா பல நவீன ரக ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ள நிலையில் அமெரிக்கா வழங்கியுள்ள ஆயுதங்களை காட்டிலும் பிரித்தானியா சிறிய அளவிலான ஆயுதங்களை தான் கொடுத்துள்ளது. எனினும் பிரித்தானியா கொடுத்துள்ள ஆயுதங்கள் என்பது பல மடங்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியது என்பது ஒரு புறம் இருக்க, அவை மிக மிக நவீன ரக ஆயுதங்களாகும். இதனால் ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு பெரும் பங்கம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் உக்ரைன் படைகள் பிரித்தானியா வழங்கிய சலஞ்சர் 2 கவச வாகனங்களை பயன்படுத்திய ரஷ்யாவுக்குள் ஊடுருவி நிலை கொண்டுள்ளதுடன் பிரித்தானியா மேலும் பல நவீன ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுத்துள்ளது. ரஷ்யாவில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு பிரித்தானிய நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் அந்நாட்டு உளவு பார்த்தார் என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. பிரித்தானியா உளவுத்துறை சேர்ந்த குறித்த நபரை தாம் கைது செய்துள்ளதாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளதுடன் கடும் ஆத்திரமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இனி விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்தின் மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர்களை கொண்ட கிரிக்கெட் போட்டிகளுக்கான அணியின் முழுநேர பயிற்றுவிப்பாளராக மாறுவதற்கு மார்க்கஸ் டெர்ஸ்கொத்திக் விருப்பம் தெரிவித்துள்ளார். அவர் தற்போது அந்த அணியின் இடைக்கால பயிற்றுவிப்பாளராக செயற்படுகிறார். அவரது ஒப்பந்தம் அடுத்த மாதம் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடருடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் தாம் இங்கிலாந்து ஒருநாள் மற்றும் 20-20 அணிகளுக்கான முழுநேர பயிற்றுவிப்பாளராக மாற விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இங்கிலாந்து கிரிக்கெட் சபை இது குறித்து இன்னும் எந்த பதிலையும் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.